Good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல பேங்கிங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படினு தியரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒவ்வொரு டாபிக்கும் தியரி அண்ட் பிராக்டிகல்ஸ் நான் போடுறேன். அதை செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீடியோலயே நான் செக் பிரிண்டிங் எப்படி பண்றது அப்படினு நம்ம போட்டுருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து செக் பிரிண்டிங் அப்படின்றது என்னன்னா ஒன்லி ரிப்போர்ட்டிங் பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் செக்காவோ இல்ல மல்டி செக்காவோ நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து செக் ரெஜிஸ்டர். செக் ரெஜிஸ்டர் அப்படின்னா இப்போ வந்து நான் நிறைய பார்ட்டிகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு பேமெண்ட் வந்து செக்காக கொடுத்துருப்பேன். அது எல்லாமே வந்து செக் ரெஜிஸ்டரில் நம்ம பார்த்துக்க முடியும். மூணாவது வந்து டெபாசிட் ஸ்லிப்பு. நான் இப்போ வந்து அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறேன். அது கேஷாவோ செக்காவோ நான் டெபாசிட் பண்ணியிருப்பேன். அது வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் டேட்டட் செக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா இப்போ வந்து நான் போஸ்ட் டேட்டடாக ஒருத்தங்களுக்கு செக்கு கொடுத்துருப்பேன். அதாவது நான் இன்னைக்கு நான் 1ஆம் தேதி அப்படின்னாக்கா இன்றைக்கி அவர்கிட்ட செக்கு கொடுத்துருவேன். ஆனால் அந்த செக்கில் வந்து டேட் என்ன போட்டிருப்பேன்னா 5ஆம் தேதிக்கு நான் செக்கு போட்டுப்பேன். 5/4/2025 அப்படின்னு கொடுத்துப்பேன். அதாவது 5th அப்புறம் தான் நீங்கள் அது வந்து பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது கிளியரிங் ஆகும். இப்போவே நீங்கள் போட்டிங்கன்னா கிளியரிங் ஆகாது. அதுதான் வந்து போஸ்ட் டேட்டட் செக்கு. 1ஆம் தேதி அவர் கையில் செக்கு கொடுத்துருவேன். ஆனால் செக் டேட் வந்து 5/4 அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? 5/4/2025 அப்படின்ட்டு கொடுக்குறது. அதுதான் போஸ்ட் டேட்டட் செக்கு. பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து நான் நிறைய பார்ட்டிகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுத்துருப்பேன். அது கேஷாவோ செக்காவோ நான் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் அப்படின்னா மேனுவல் புக் ரெக்கன்சிலேஷன் அப்படின்னாக்கா மேனுவலாக நம்ம வந்து புக் மெயின்டைன் பண்ணி அதில் வந்து நம்ம ஒவ்வொரு மந்த்தும் ரெக்கன்சில் பண்ணுறது வந்து மேனுவல் புக் ரெக்கன்சிலேஷன். ஆட்டோ புக் ரெக்கன்சிலேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து Tally Primeல இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.